Hi students, welcome back to Max Navigator. Exercise 10.2, 10th question பார்க்கலாம். Prove that the angle between the two tangents drawn from an external point to a circle is supplementary to the angle subtended by the line segment joining the points of contact at the center. இவ்வளோ பெரிய கொஸ்டின்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. Prove that the angle between the two tangents drawn from an external point, அதாவது Pன்ற ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஒரு சர்க்கிள், அதில் ஒரு சென்டர் எல்லாம் போடாச்சு. அண்ட் இந்த ரெண்டு டேஞ்சன்ட், இந்த டேஞ்சன்ட் பிபியோ பிஏவோ ஒன்னா இந்த பாயிண்ட் பியில் கனெக்ட் ஆகுது. ஓகேயா, இதுதான் கொடுத்துருக்காங்க. Prove that the angle between the two tangents drawn from an external point to a circle. ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, the two tangents drawn from an external point to a circle. இது முடிச்சுமா ட்ரா பண்ணி முதல்ல பிக்சர்ல கொண்டு வந்துடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். Is supplementary to angle subtended by the line segment. எந்த லைன் செக்மெண்ட்? ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அட் த சென்டர். அதாவது இப்போ இந்த டேஞ்சன்ட் பார்த்தோம். இந்த டேஞ்சன்ட்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எது? ஏவும் பியும் இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்றாங்க. எங்க? சென்டர் ஆஃப் சர்க்கிள் கனெக்ட் பண்ணி ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் புரியுதா? இவனும் அவனும் சேர்ந்து சப்ளிமெண்ட்ரி. இப்ப வாங்க மெயின்க்கு. This supplementary prove that the angle between the two tangents drawn from an external point to a circle. ஒரு ஆங்கிள் ஒன்று ரெடி ஆகுது. எங்க இருந்து? டூ டேஞ்சன்ஸ் கிரியேட் பண்ணுது அந்த ஆங்கிள். ஓகே, அது இந்த ஆங்கிள். புரிஞ்சுதா? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளும் டூ எந்த ஆங்கிள் கூட? Angle subtended by the line segment joining the points of contact at the center. So point of contact அந்த சென்டரும் ஜாயின் ஆகுற இடத்துல ஒரு ஆங்கிள் ஒன்று கிரியேட் ஆகணும். ஈவன் அவனும் சப்ளிமெண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. புரியுதா? ஸோ சப்ளிமெண்ட்ரினா என்ன? when you add two angles, if you get 180 means that is supplementary. புரியுதா? angle x plus angle y is equal to 180 degree. ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 டிகிரி கிடைச்சதுன்னா 180ன்றது சப்ளிமெண்ட்ரி. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? இந்த இடத்துல ஆங்கிள் ஏஓபி பிளஸ் ஆங்கிள் ஏபிபி, இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்கலாமா, இது ரெண்டும் சேர்ந்து 180ன்னு அவங்க ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் இங்கேருந்து ஒரு ஓபின்னு ஒரு லைன் ஒன்று போகும். அவன் என்ன பண்ணுவான்? இந்த ஓபி இந்த ஆங்கிள் பிய என்ன பண்ணுவான்? இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இது புதுசா உனக்கு சொல்றாங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், இவன் ஆங்கிள் 1னா இவன் ஆங்கிள் 2, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 180 வரணும். அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். சால்வ் பண்ணிடலாமா? ஸோ என் கூடவே சேர்ந்து சம்ம சால்வ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். கிவன் டீடைல்ஸ் என்னம்மா? பிஏ அண்ட் பிபி or tangents இல்லையா? அது ரெண்டுமே tangents தானே. then A and B என்ன? point of contact. It's a point of contact. And O is a center of circle. போட்டு வைங்க அதையும். என்னாகும்? OA and OB radii of a same circle. radii of same circle. ஓகே, இவங்க ரெண்டு பேர் ரேடியஸ்னா அப்ப அவங்க கிரியேட் பண்ற ஆங்கிள் எப்படி இருக்கும்? 90 டிகிரி 90 டிகிரி இருக்குமா? அதையும் எழுதிடலாமா? therefore ஏன்னா இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இந்த சர்க்கிளோட ரேடியஸ் போய் கட் ஆகுது இல்லையா? டச் பண்ணுது. ஸோ அந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் கிரியேட் பண்ற ஆங்கிள் 180. ஸோ அதை இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். OAP is equal to angle OBP is equal to 90 degree. லெட்டர்ஸ் எழுதும்போது தயவு செஞ்சு கவனமா எழுதுங்க. ஏன்னா அதுலதான் நம்ம இந்த ஏபிசிடி பேர் கொடுக்கும்போது நிறைய மிஸ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு ஃப்ளோல ஏபிபி எல்லாம் போட்டுருவோம். பட் அதுக்கு எழுதும்போது மிஸ் பண்ணாம கவனிச்சு எழுதுங்க. போர்டில் எழுதும்போது ஜாக்கிரதை.
போர்டு எக்ஸாம்ல. ஓகேமா? ஸோ இங்க பாரு OAP is equal to OBP. Got it? 90 டிகிரி. இது நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மொத்த செட்டு என்ன? AOBP. இது என்ன? இட்ஸ் அ குவாட்ரிலேட்டரல் இல்லையா? ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணிருக்கோம். இந்த இடம் ஏதோ சம்திங் 80 டிகிரி ஏதோ வந்துச்சு. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டாங்க, நம்ம சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி டைப் தான். பாருங்க என்ன, இதுல வந்து ஆங்கிள் கொடுக்கல, இந்த Pன்ற ஆங்கிள் கொடுக்கல. பட் இது ரெண்டு சப்ளிமெண்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து தியரிட்டிக்கலா போகுது. ஜஸ்ட் இது என்னன்னு ஒரு கதை எழுதுறோம், அவ்வளவுதான். நம்ம வாயில ஈஸியா சொல்லிடலாம், பட் அதை லிட்டரலா நீங்க எழுதணும். ஓகே, அது ப்ராக்டிஸ்ல அதுவும் ஆக்சுவலா ஈஸி தான்டா. பாருங்க AOBPன்றது இட்ஸ் அ குவாட்ரிலேட்டரல் இல்லம்மா, இட்ஸ் அ குவாட்ரிலேட்டரல். இது ஒரு குவாட்ரிலேட்டரல்னா அப்போ இந்த 4 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 360 கிடைக்கணும். 360 டிகிரி சேர்ந்தது தானே ஒரு குவாட்ரிலேட்டரல். ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? சொல்லிட்டே வாங்க என் கூட. ஆங்கிள் AOB plus angle OBP plus angle BPA plus angle PAO is equal to 360 degree. Let us கொஞ்சம் ஒரு தடவை one more time check பண்ணிடுங்க. So இப்போ AOB angle தெரியுமா நமக்கு? Angle AOB, no, we don't know. So keep it as it is. OBP, yes, 90 degree. Then தலைவா இவன் நம்பர் தெரியும், இவன் வேல்யூ தெரியுமா? BPA தெரியாது. Keep it as it is. And இவன் யாரு? PAO 90 degree. So இவனும் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. So when you add all this, you will get 360. So இப்ப பாரு, angle AOB plus angle வேல்யூ தெரியாதவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துரு. BPA is equal to 360 minus இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி இந்த சைட் தள்ளுங்க. Yeah, so 180. என்னாகும்? You will get 180 degree. எது? ஆங்கிள் AOBயும் BPAவும். பாருமா, டயக்ராம் பாருங்க. ஆங்கிள் AOB, அதாவது இந்த ஆங்கிள், தட் இஸ் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டையும் ஆட் பண்ணா this is, அதாவது நம்ம எழுதிருக்கிறது படி இது ஆங்கிள் 1 and this is ஆங்கிள் 2. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 180 சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதுதானே நமக்கு வேணும். they both are supplementary தானே அவங்க கேக்குறாங்க. புரியுதா? so we proved it. so லாஸ்ட்ல என்ன பண்றீங்க? ஆன்சர் ஆங்கிள் AOB அவங்க கொடுத்த வேர்டிங்ஸ்ல எழுதிருக்கோமா, ஆங்கிள் BPA or supplement. Got it? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க.